இந்த ஆளுக்கு எல்லாமே ஞாபகத்தில் இருக்காது, ரொம்ப ஆச்சரியம். அண்ணன் பார்க்கும்போது எஃபர்ட்லெஸ்ஸாக ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லை எப்பயுமே எஃபர்ட்லெஸ்ஸாக ஒன்று தெரிஞ்சதுன்னா அவங்க கடின உழைப்பாளின்னு அர்த்தம். அது அந்த மாதிரி. ஒரே வார்த்தை சார், நீங்கள் நல்லா இருப்பீங்க சார். ஐயோ நன்றி சார், ரொம்ப நன்றி சார். அண்ணன் வந்து அண்ணனுக்கு ஒரு வருத்தம் இருக்குங்க மேலே. அதான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா, டைரக்டே பண்ண மாட்டேங்களா? ஜெய் கேளுங்க. ஆனால் என்னென்னா அது நான் ஜாலியாக தான் பேசிட்டு இருந்தேன். அது ரொம்ப சீரியஸாக இருந்தவர் தான். ஐயோ நீங்கள் என்ன ஒரு படத்தை டைரக்ட் பண்ணேன், நான் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு இருக்காரு. காமெடியன்னு சொல்லிக்கிறதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் இல்லை. யோகிபாவோட தேவை வந்து ரொம்ப முக்கியம் இண்டஸ்ட்ரிக்கு. சேதனை ஆன் ஸ்க்ரீனில் இவ்வளவு யாரை கலாச்சார ரீசெண்ட் இதில் பார்க்கவே இல்லை. உங்களுக்கு அந்த அனுபவம் எப்படி? உங்களுக்கு காமெடியாக இருக்குது தான் நாங்கள் அப்படி பண்ணோம். இப்போ நீ சொன்னல அதுதான் பதில். நீ அந்த சீனை எங்கே உடைக்கிறது இல்லை, சேஸ் பண்ணி பிடிக்கிறது. ஐயோ சொந்தக்காரங்க ஓடும்போது இங்கே எங்கடா வேப்பமரம் இருக்கு, பல்லுவலிக்கு வரானுங்க பாரு. போல்டே நீ அடிக்கல அவங்க அப்பா கிட்ட குடிச்ச பால் எல்லாம் வாயிலேருந்து வரனாடாடி, அது அப்பா இல்லைடா அம்மா அப்படின்னு. கிளைமேக்ஸ் வந்து அவர் கடைசி வரைக்கும் நம்புவாப்பில்ல, அவன் அத்தை பையன்டா ராஜ். அந்த கேள்வியை உனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. எந்த கேள்வி? 50 நாள் எப்படி டேட் வாங்கினேன்? எல்லா மேடையிலையும் போய் இயக்குனரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கீங்க, என்னுடைய முதல் படம். எதையாவது ஒரு அடையாளத்தை தேடி ஓடும்போது யாராவது ரெக்கக்னைஸ் பண்ணணும்ல, யாராவது ரெக்கக்னைஸ் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு நீங்கள்மே வைக்கிற நம்பிக்கை. திறமை இல்லாதவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுவதில்லை. அப்படி கிடைக்கிற வாய்ப்பு யாராவது தமிழ் நம்பினா தான் தொடங்குது, அது நம்பிக்கையில் தான் தொடங்குது. அதுக்கப்புறம் எப்படி அதுவோ எனக்கு அதுக்கப்புறம் சீரியல் வாய்ப்பு கிடைச்சதா இருக்கும். சிஜி பாஸ்கர் சார் இருக்கும், ஹீரோவுக்கான வாய்ப்பு கொடுத்த சீனிவாசன் சாராக இருக்கட்டும், ஷார்ட் ஃபிலிமில் எனக்கு சான்ஸ் கொடுத்த மணிகண்டன், கார்த் சுப்பராஜ் இருக்கட்டும், இவர்கள்லாம் வந்து நீ இதெல்லாம் இந்த வாய்ப்புகளை என்ன சொல்லுதுன்னா, நீ உன்னை நம்புப்பான்னு சொல்லுது. அதனால் அன்னைக்கு அந்த வேரில் ஊட்டப்பட்ட நீர் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால் அங்கேயும் சித்தணும். ஒருவேளை எனக்கு இவருக்கும் ஒரு மனஸ்தாபங்கள் என்ன எது வேணால் வரலாம், காலம் எங்கே வேணால் ஒருத்தி எடுத்துகிட்டு போகலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் என்றைக்குமே அதுக்கு உண்டான மரியாதைங்கிறது எப்பவுமே இருக்கும். அதுலேருந்து தொடங்குறது நல்லா இருக்குது, அவ்வளோதான். அது அப்புறம் அவர்கிட்ட போய் சொல்ல முடியாதுல்ல, நீங்கள் செஞ்சீங்க அவர்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறதா, நல்லா இருக்குது அதில். அதனால் வாய்ப்பு கிடைக்கும்போது அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. அப்புறம் நம்ம போல் நாளைக்கு எந்த வீட்டு பிள்ளை வேணால் வரலாம், இந்த மாதிரி இருக்கிறதோ கேட்குறதோ நமக்குண்டான உறவை தாண்டி யாரோ ஒருத்தருக்கு ஒரு நம்பிக்கையும் அது உருவாக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்கு முன்னாடி இருந்தவங்க அவங்க கதைகளை கேட்கும்போது சொல்லும்போது வந்து அது எப்படி எனக்கும் ஒரு நாள் அந்த கதவு திறக்கும் நான் நம்பி நான் என் பயணத்தை தொடங்கி இருப்பணும். அது மாதிரி ஏதோ ஒரு வீட்டு பிள்ளை வரும்போதும் ஓகே இந்த மாதிரி எனக்கு கதைகள் இருக்குங்க, நிஜமாக இருக்குது அப்படின்னு. சேதனை வந்து உங்களை பற்றி சொன்ன அந்த புகழாரம் இருக்குல்லண்ணே, அதை பார்த்து நிறைய பேர் வந்து ஜெனோசிலாக பிடிச்சிட்டே இருக்காங்கண்ணே. அப்படின்னா வைத்தறிச்ச தாங்க முடியாம அடா உடுப்பா, அதெல்லாம் நம்ம பார்த்துன்னு இந்த பாசிங்கில் இந்த ஆட்டோவில் போகும்போது அப்படியே பேராக பார்த்துன்னு போகல, அதே பார்த்துன்னு போயிடணும்ப்பா. நம்ம எனக்கு அவரை பற்றி தெரியும், அவருக்கு என்னை பற்றி தெரியும், அதனால கண்டிப்பாக அது மிகைப்படுத்துறதும் இல்லை. அது எனக்கு யோகிபாபுட்ட பிடிச்சது வந்து நான் 3 படம் மட்டும் மாத்திர தாசி சாங் அப்படியே ஆண்டவன் கட்டளை, கடைசி விவசாயி, ஜுங்கா, அப்புறம் தலைவன் தலைவி. எஸ் எஸ். இப்போ நான் வேறு ரஜினி சார் படம் பார்க்குறேன், இல்லை சிவாவோட படம், இல்லை வேறு விஜய் சாரோட. யோகிபா பொறுத்த வரைக்கும் எல்லா படமே அவருக்கு தனக்கான வேலையை வந்து ரொம்ப சின்சியராக பண்ண முடியாது. எப்படி அதை சொல்கிறேன்னா, ஒரு சீன் வந்தோடனே அதுக்கு என்னெல்லாம் பண்ணால் அந்த சீனை வந்து இன்னும் எலிவேட் ஆகுங்கிறத டப்பிங் முதற்கொண்டு அதை டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நாங்கள் செட்டுக்கு ஷூட்டுக்கு நடுவில் பேசும்போதும் சரி, ஏதாவது ஒன்று அது வந்து அது ப்ராக்ரெசிவாக இருக்கும். எதையா ஒன்று ஐடியா சொல்லி எதாவது ஒன்று பண்ணி சிரிச்சுட்டே இருப்பாப்புல. அப்புறம் தான் கூட இருக்க ஆளுங்க பசங்க, என் கூட இருக்க பசங்க எல்லாரையும் சரி ஏதோ ஒரு ஃபார்மில் அந்த என்ன சொல்கிறது, தன்னோட ப்ரொஃபஷனுக்கான அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். ஆமாம், அது சும்மா ஜாலியாக இருக்க மாதிரி ஜாலியாக அந்த மாதிரி இருக்கிறது தான் இங்கே ஸ்க்ரீனில். அப்புறம் எதேச்சா போகிற டைலாக்லாம் இருக்குல்ல, எனக்குலாம் ஞாபகத்தில் இருக்காது. நிறைய அந்த மாதிரி பஞ்சு மாதிரி தான் பேசுவேன் ஃப்ரெண்ட்ஸோட. இந்த ஆளுக்கு எல்லாமே ஞாபகத்தில் இருக்காது, ரொம்ப ஆச்சரியம். நிச்சயமான நான் அண்ணன் பார்க்கும்போது எஃபர்ட்லெஸ்ஸாக ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லை ஆனால் எப்பயுமே எஃபர்ட்லெஸ்ஸாக ஒன்று தெரிஞ்சதுன்னா அவங்க கடின உழைப்பாளின்னு அர்த்தம். அது அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி கொடுக்குறது. இப்போ என்னையும் சொல்லுவாங்கல்ல, நான் அதுக்கு
அது அந்த வேலையை செய்யறதுக்கு அது ரொம்ப கஷ்டப்படணும். உங்களுக்கு அது இயல்பாக தெரியறதுக்குன்னு சொல்ல வரேன். சேதனை எல்லாரும் ரசிக்கிற மனுஷன், எல்லாரையும் பயங்கரமாக ரசிப்பார். நீங்கள் சேதனை எப்படி ரசி? என்னப்பா என்ன சொல்கிறது, நாங்கள் வந்து ஆரம்ப இதுலேருந்து ஆண்டவன் கட்டிலேருந்து அவர் கூட ட்ராவல் ஒரு நல்ல மனிதராக தான் நான் பார்ப்போம். அவர்கிட்ட நடிகர்ன்றது செகண்டரி, நல்ல மனிதர், நல்ல உள்ளம், அதுதான் நாங்கள் வந்து இன்னும் அவரோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஒரே வார்த்தை சார், நீங்கள் நல்லா இருப்பீங்க சார். ஐயோ நன்றி அவ்வளோதான் சார், சார், ரொம்ப நன்றி சார். வேறு வார்த்தைகள் இல்லை. அண்ணன் வந்து அண்ணனுக்கு ஒரு வருத்தம் இருக்குங்க மேலே, அதை சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா, டைரக்டே பண்ண மாட்டீங்களா? ஏய் கேளுங்க. ஆமா. சொல்லுவேன் நான் அப்பப்போ. இப்போ கூட சொன்னேன், எங்க ஒரு கதையை சொல்லுங்க, வேணா என் நம்ம ப்ரொடக்ஷன் எத்த படத்தை முதல்ல முடிக்கலாம் அப்படின்னாரு. என் ப்ரொடக்ஷன் கூட பண்ணுங்கண்ணே. அது என்னைக்கு நான் பண்ணுவேன். ஆனால் பண்ணுவோம் ஒரு நல்ல அவருக்கு ஒரு நம்பிக்கை வரணும்ல. அது இல்லை, இப்போ எனக்கும் ஆசை இருக்குது. ஆனால் என்ன ஏதோ தயக்கிறோம்ல, ஆனால் ஒரு நாள் அது நடந்துடும். அது கண்டிப்பாக டைம் கிடைக்கணும். இன்னொன்று நம்ம தொழில் வந்து நம்ம ஒரு தொழில் காமெடி தொழில் பண்ணிட்டு போகிறோம். இப்போ எல்லாம் ரசிக்கிறாங்க இல்லையா. அவர்கிட்ட நான் வந்து நிறைய கதைகள் சும்மா அப்பப்போ அவரும் ஃப்ரீயாக இருக்கும்போது நானே இருக்கும்போது எதாவது உட்காந்து பேசுவோம். ஆனால் என்னென்னா அது நான் ஜாலியாக தான் பேசிட்டு இருந்தேன். அது ரொம்ப சீரியஸாக இருந்தது அவர் தான். ஐயோ நீங்கள் என்ன ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியா, நான் கூட ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு இருக்காரு. அது லைஃப்பில் நடக்கட்டும் சார். அது என்னைக்கா அது எப்பவுமே அது கட்டாயப்படுத்துது. ஆனால் அது என்னைக்கா ஒரு நடக்கும். என்ன கேட்டால் அவர் இப்போ இந்த படத்தில் பண்ண வேலை இருக்குல்ல, ஏஸில் பண்ண வேலையாக தான் இன்றைக்கி காமெடியன்னு சொல்லிக்கிறதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் இல்லை. யோகிபாவோட தேவை வந்து ரொம்ப முக்கியம் இண்டஸ்ட்ரிக்கு. விமர்சனம் பண்ணுறவங்க சில பேர் விஜய் சேதுபதி இந்த மாதிரியான கதைகளை தான் தேர்வு பண்ணணுங்கிற அளவுக்கு பேசுகிறாங்க, யோசிக்கிறாங்க இல்லைண்ணே. அதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணும்? இல்லை, நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். திரும்பி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாலும் இப்போது நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒரு ஒய்டாக உங்கள் கதவை திறந்து வைக்கும்போது நீங்கள் வெரைட்டியாக ஃபேஸ் பண்ண முடியும். நீங்கள் அதை சுருக்கிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ தங்கத்தை மிஸ் பண்ணுறீங்கன்னு தெரியாது, மற்ற எவ்வளோ அற்புதமான விஷயம் மிஸ் பண்ணுறீங்க. ஏன்னா கதை சொல்ல வரும்போது நேரேட்டர்ஸ் வந்து என்னென்ன மாதிரி கதை சொல்லுவாங்க, அது எப்படி ஆச்சரியப்படுத்துவாங்க தெரியும். அவங்க புகழை விட்டு நமக்கு பிடிச்சிருந்தா பண்ணிக்க வேண்டியது ஒழிய, எனக்கு இந்த மாதிரி கதையை கொண்டு வான்னு சொன்னால் அதில் நம்ம எதையா மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு. ஸோ எனக்கு எப்பயுமே அந்த கணக்கு இல்லை. எனக்கு இப்படி தான் தோணுச்சு. ஏஸோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் உட்காரும்போது ஏன் விஜய் சேதுபதினு தோணுச்சு, முடியும் போது இதுதான் விஜய் சேதுபதினு தோணுச்சு. இவ்வளோ தான் ஏஸ் படம் பார்க்குறப்ப எனக்கு ஒரு நிறைவான். ஆனால் எனக்கு வந்து நான் படத்தில் ரொம்ப ரசிச்சது என்னன்னா, சேதனை ஆன் ஸ்க்ரீனில் இவ்வளவு யாரையும் கலாச்சார ரீசெண்ட் டயத்தில் பார்க்கவே இல்லை. உங்களை வச்சு செதுக்கி இருந்தாப்புல அது வந்து எங்களுக்கு பயங்கர காமெடியாக இருக்கும். உங்களுக்கு அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு காமெடியாக இருக்குது தான் நாங்கள் அப்படி பண்ணோம். இப்போ நீ சொன்னல அதுதான் பதில். நீங்கள் ரசிக்கிறதுக்காக தான் நாங்கள் பண்ணோம். ஜாலியாக தான் இருந்தது. அவரோட கூட நிறைய கவுண்டர் நிறைய இல்லை, அது அவர் சொல்லியிருப்பாரு. இப்போ அவரை இப்போ சொன்னார்ல, இப்போ இதை என்னோடதில் நிறைய அவரோடது இருக்கும். அவரோட நான் 2 பேரும் சேர்ந்து ஒரு சீனை ஒர்க் பண்ணும்போது, இப்போ டேரக்டரோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது இது போட்டுக்கலாம் அது போட்டுக்கலாம், டப்பிங்கில் இது பண்ணிக்கலாம் அது பண்ணிக்கலான்ற போது நான் ஒரு நிறையா கலாய்ச்சிருக்கேன்னா அதில் முக்கால்வாசி அவர் தான் சொல்லியிருப்பார். ஆக்சுவலாக இப்படி பண்ணுங்க தலைவா, அப்படி பண்ணுங்க. அது சட்டை பிடிச்சி இழுத்துட்டு வருவாங்கல்ல, அதெல்லாம் இவர் தான் சொல்லுவார். இப்படி பிடிங்க தலைவா, அப்படி பிடிச்சி இழுத்துட்டு வரணும் வேண்டாம். அது அந்த இதுவை வந்து அவர் இவருமே அரையிற சீன்லாம் அவர் தான் சொன்னார். நான் வைக்கையில் அந்த மாதிரிலாம் சொல்லலை. வில்லன் வந்து அடிக்கிற மாதிரிலாம் வைக்கல. அவர் வைக்கையில் வந்துட்டு அவர் வந்து சட்டையை தான் பிடிப்பார். இவர் தான் சொன்னார், அரைங்க சார், 2 அரை விடுங்க சார் அப்படின்னாரு. அரை விட்டோன்னே இவருக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்து இவரோட ரியாக்ஷனுக்கு வருது இது. ஸோ அந்த கொலா அது திடீர்னு நடிச்சிட்டு இருந்தோம். அந்த சீனை எங்கே உடைக்கிறது தெரியல, சேஸ் பண்ணி பிடிக்கிறது. ஐயோ சொந்தக்காரங்க ஓடும்போது இங்க எங்கடா வேப்பமரம் இருக்கு, பல்வழி வரானுங்க பாரு. போட்டிருக்காரு. ஓகே, அந்த ஐயோ சொந்தக்காரங்க ஓடும்போது என்னால் நடிக்க புள்ள சிரிச்சுட்டே இருக்கேன் நான். இல்லை உண்மையிலே அப்படி சொந்தக்காரனுக்கு ஒரு ஓடுக்கும் தொல்லை கொடுக்கறதுக்கிட்டே அது ரியாக்ஷனாக பார்க்கும். ஒரிஜினலாக கொடுத்துட்டோம். இல்லை, அந்த சீன் வந்து ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. அந்த சீனை உடச்சி அங்கேருந்து ஓடணும்ல, ஓடுறதுக்கு அது சும்மா நான் ஒரு சைரன் போலீஸ் சவுண்டு வர்ற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன்ல, இப்படி சொல்லிடுவோமா ஐயோ சொந்தக்காரங்க அப்படின்னு. அன்றைக்கி டைம் ரொம்ப கம்மி, ஷூட் நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. அன்றைக்கி நின்று இருந்தோம், லைட் இறங்க ஆரம்பிச்சு டப்புன்னு. இல்லை, அந்த ஐடியா ஓகே பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ரொம்ப முக்கியமான சீனில் ஐயோ சொந்தக்காரன்னு அதனால இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம ஒரு சீன் ஒன்று பண்ணோம், ஞாபகம் இருக்கா சார்? அந்த இதில் லாக் பண்ணி முட்டி போட்டு வெளிலாம் கென்னு வைப்பாரு. ஆமாம், அது டைலாக் ஒன்று டைலாக் அதை கட் பண்ணிட்டு ஒரு சார் நாங்கள் பண்ணோம்.
போல்டு நீ அடிக்கல அவங்க அப்பா கிட்ட குடிச்ச பால் எல்லாம் வாயிலேருந்து வரனாடா அடி, அது அப்பா இல்லடா அம்மா அப்படின்னு இந்த வில்லம் பேசுவார். அவர் சொல்லுவாரு, அது கட் பண்ணிட்டான் லென்த்துக்கு. அது ட்ரீம் சீட் வரும்போது அதே மாதிரினே நான் கேட்குறேன், படம் முழுவதும் ஒரு நல்ல நண்பனா உங்களுக்கு எங்கெல்லாம் உங்களை மாட்டி விடக்கூடாதோ அங்கெல்லாம் உங்களை நல்லா மாட்டி விட்டு வில்லன்ட்ட எல்லாத்தையும் மாட்டி ஹீரோட எல்லாத்தையும் மாட்டி விட்டே வருவார். ரியல் லைஃப்ல இந்த மாதிரி நண்பர்களை சந்திச்சிருக்கீங்களா? அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இல்லை முதல்ல இப்போ இதில் சொன்னால் இது வந்து மாட்டி விடல, அது ஒரு இன்னசென்ஸு. ரியல் லைஃப்பில் அப்படி நண்பர்கள்லாம் அப்படி ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அப்படி செஞ்சால் அவங்க பேர் துரோகி. அதனால் வந்து கணக்கில் வராது. கணக்கில் வராது. என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. மூவி அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. இவர் இன்டென்ஷனலாலாம் மாட்டி விடல. இல்லை அதான் இன்னசென்ஸ். அதான் யதார்த்தமாக தானே நடக்குது. இன்னசென்ஸ். அவருக்கு அவ்வளோதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. வலது காலத்தை வச்சு வாங்கின கிளைமேக்ஸில் அவன் வில்லன் கொல்ல போகிறான், வலது காலத்தை வச்சு கொல்ல வாங்கினான்றான். அதில் தெரியவேன் அவன் எப்பேற்பட்டிருக்காரு. இல்லை அதையே அது படம்ல ப்ளே பண்ணிட்டு அதை வச்சு தான் கிளைமேக்ஸே எழுதியிருப்பான். கிளைமேக்ஸு வந்து அவர் கடைசி வரைக்கும் நம்புவாப்பில்ல, அவன் என் அத்தை பையன்டா ராஜ். ஸோ அதனால் அது அந்த ஃபுல்லாக ஃபாலோ பண்ணால் அந்த அது ஒரு கேரக்டர் இன்னசென்ஸ், அதுக்கு எதுவும் தெரியாது. இப்போ அப்படி பார்த்தா திவ்யாவை பிஸ்னஸ்மேன் சொல்லி ஏமாற்றும் போது உங்களுக்கு ஆடா இல்லைல்ல, ஏன்னா அது அப்படி அவர் அப்படி கேரி பண்ணல. அதே இதை பிருத்திவிராஜ் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அது ஹார்டாக இருக்கும். ஏன்னா அது அப்ரோச் பண்ணுற ஃபார்ம் தானே, இவர் அப்ரோச் பண்ணுறது அது ரொம்ப இன்னசென்ஸ். அது நிஜமாவே அதுவாக இருந்ததால் அது அப்படியாவே எங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னு நினைக்கிறேன், அந்த இன்னசென்ஸ். நீங்கள் ஆடியோ லான்ச்சில் அண்ணனை பற்றி சொல்லும்போது அவர் பற்றி நான் கேள்விப்பட்டேன், எனக்கு தெரியும் நல்ல மனுஷன் அப்படின்னு. நீங்கள் அங்கே ஒரு கூட நின்று கையை பிடிச்சி சொல்ல வேண்டிய நான் எந்த சப்போர்ட்டும் பண்ணல. நிஜம் ஃபேக்ட். இப்போ இப்போ சொல்கிறேன், இப்போ 2017 ஆரம்பிச்சது, கிட்டத்தட்ட 8 வருஷமாச்சு. அப்போ இந்த ஆள் எனக்கு ஒரு 8 வருஷமாக தெரியும். எனக்கு 8 வருஷமாக தெரிஞ்ச ஒரு மனுஷனை பற்றி தான் நான் பேசணும் ஒழிய, இப்போ என் கூட வேலை பார்த்துருக்கோம்ல, இப்போ என் கூட வேலை பார்த்து எனக்கு யோகி பாபுக்கும் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்குன்னா நான் அவரை பற்றி இந்த சப்போர்ட் கொடுக்க தேவையில்லை. நல்ல அனுபவம் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம ஒழிய நான் நெகட்டிவாக பேச தேவையில்லை. அதை தாண்டி இல்லை அவர் மேலே வைக்கப்படுற விமர்சனத்துக்கு உண்டான ஆள் அவர் இல்லை, அவரோட வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் வந்து இப்போ எக்ஸ்பீரியன்ஸ், நான் அனுபவப்பட்டதை சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த ஒரு முகமாக இருந்தால் ஏதாவது ஒரு இடத்துல எங்களுக்கு தெரியணும்ல. இப்போ நீங்கள் வந்தோடனே ஆரம்பிச்சோன்னு கேட்டில்ல, இப்போ எப்படி இத்தனை நாள் கால் ஷீட் கொடுத்தாருன்னு அப்படின்னு அவருக்கு ஒன்றும் தேவையில்லையே. ரொம்ப டிமாண்டில் இருக்கிற ஒரு ஆள் தானே, அப்படி ஒன்றும் தேவையில்லை. ஸோ அந்த எனக்கு இவருக்குமே ரொம்ப வருஷம் அறிமுகம் இருக்கு. ஆமாம், எனக்கு அவரோட ஃபர்ஸ்ட் இதுலேருந்து இருக்கேன். ஏன்னா இவர் 4 போலீஸ் நல்லா நாலு போலீஸ் நல்லா இருந்தாலும் 2014 அப்போ தலைவன் தலைவியில் மறுபடியும் யோகி இல்லை ஒரே ஒரு சாரி சார், அந்த கேள்வியை உனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. எந்த கேள்வி? 50 நாள் எப்படி டேட் வாங்கினீங்க? உங்கள் டேட் கிடைக்க மாட்டேது அப்படி சொல்லு, பிஸியாக இருக்கிறதுனால கிடைக்க மாட்டேது தான், வேற எதுவும் இல்லை. வேற எது? ஆனால் அதை தான் சொல்கிறேன். நான் வந்து அண்ணனை போய் அண்ணன் வீட்லேயே ஒரு முறை நேரம் செஞ்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நீங்கள் சொன்னதான் சின்சியராக அண்ணன் சொன்னது, என்ன பண்ணுறீங்க, ஷூட்டிங் போயிட்டுருக்கேன், தினந்தோறும் ஸ்பாட்டுக்கு போய் தினந்தோறும் உழைச்சி தினந்தோறும் நேசித்து தினந்தோறும் சினிமாவோட வாழ்கிற ஒரு ஆள்னு அண்ணன் ஒன்றுங்கிறத நான் கூட இருந்து பார்த்தது சின்ன அனுபவத்திலே அறிவிலே சொல்கிறேன். அதனால தான் டேட் எப்படி கேட்டிங்கன்னு சொல்ல தவிர இல்லை, அவருக்கு கேட்டது வந்து ஒன்றும் இல்லை, டேட் நீங்கள் கொடுக்கலன்னு சொல்லல, டேட் உங்களால் கொடுக்க முடியாதேங்கிறத வந்துட்டு எப்படி வாங்கினீங்கன்னு கேட்குறேன். டேட் நான் பேசுறதுலேயே இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்குது. நாங்கள் விடுதலை பாகம் 2 வந்து பிக் பாஸ் சீட்டுக்குள்ள உட்காந்து பார்த்தோம். அப்போ எங்களுக்கு படம் பார்க்குறதுங்கிறது ரொம்ப அரிதினும் அரிதானதாக இருந்துச்சு. ஒரு படத்தோட ஹீரோ அப்படியே சட்டையை கட்டிட்டு ஒரு பேர் பாடியில் ஒரு 6 பேக்ஸ்லாம் ட்ரை பண்ணணும், அல்லது ஒரு ஷோல்டர் ஆர்ம்ஸ் அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப அசால்ட்டாக அது ஒரு கெத்தாக நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். நான் விஷயம்லாம் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு ஹீரோ பேர் பாடியோட இவ்வளோ கேஷுவலாக அதை கெத்தாக கட்டினா சேதம் தாண்டாங்கிற நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் ஒன்று. இப்போ நீங்கள் இதை கேரி பண்ணுறது இருக்குல்ல, ஒரு நம்ம மேலே இருக்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குல்ல. இப்போ ரஜினி சாரை சொல்லுவாங்க, அவர் வந்து ஹீரோனா அப்படி தான் இருக்கணுங்கிறலாம் உடைச்சாரு. டேலண்ட் இருந்தால் போதும், அவன் தான் ஹீரோ அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ள உச்சத்தில் இருக்கிறத நிறைய இடங்களை நாங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கு என்ன காரணம்? அந்த கதாபாத்திரோட தன்மை தான் நினைக்கிறேன். நீங்கள் அதை தான் கேரி பண்ண போகிறீங்களுடைய ஃபிசிக்கல். முதல்ல உடம்பு வந்து ஃபிட்டாக இருக்கணும், அது அதுக்கு தேவைக்கு இல்லை, கதாபாத்திரத்துக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை உங்களுக்கு அது அந்த கதாபாத்திரத்தில் ஒத்து வரலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 1000 கேள்வி வரும். அப்புறம் அது வடிவமைக்கப்பட்டது கூட ஒத்து வரலைன்னா உங்களுக்கு 1000 கேள்வி வரும். விக்ரமில் இருந்தாலும் சரி, விடுதலை இருந்தாலும் சரி, அதோட கதாபாத்திரத்தின் தன்மையோடு உங்களுக்கு ஒத்து வரதுனால உங்களுக்கு அது போயிடுது. நானும் அது பின்னாடி தான் நானும் இருக்கிறேன், அதனால் அதை நம்பி தான் இருக்கிறேன். அந்த கேரக்டர் அப்படி இருக்குது. அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களாம் விட்டுட்டு எங்கேயோ சுற்றிட்டு இருக்காங்க. அவனுக்கு சோறு தண்ணிலாம் ஒழுங்காக கிடைக்காது, கிடைக்கிறத வச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒருத்தங்க. முன்ன பின்ன தான் இருப்பாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது.
அது அவ்வளோதான், அதுக்குள்ளே இருக்கிற அதோட சென்ஸான ஒளி. விக்ரம் பொறுத்த வரைக்கும் அது ஒரு அவன் ஒரு ட்ரக் அடிக்ட் அவனுக்கு அப்படி. அதனால் அவனுக்கு வேறு எதுவும் தெரியாது. அவனா ட்ரக் அடிச்சுக்கலாம், அவனே சொல்லியிருப்பாங்க. விட்டு அவனே ஒரு 4-5 வருஷத்தில் செத்துருவான் இருப்பாங்க. அவனுக்கு அவ்வளோதான். ஃபகத் ஃபாசில் பேசும்போது இருக்கும் அது, அவள் ட்ரக் எடுத்துக்கிறாங்க. அதில் ஒர்க் பண்ணும்போது என்னோடய ஆக்டிங் கோச் பூஜா இருந்தாங்க. அவங்க தான் அதை பற்றின ரிசர்ச் பண்ணிட்டு ஷோல்டர் இறங்கி போன்லாம் தேஞ்சிட்டு வரும், ஷோல்டர் இப்படி இறங்கிவிட்டுனாங்க. அதனால் அந்த பாடி லாங்குவேஜ் வச்சு பண்ணது உங்களுக்கு அது இப்படி இருக்கும் அவங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் அதை அந்த கேரக்டர் என்னவா, அது கேரக்டர் மேலே இருக்க வைக்கிற நம்பிக்கையும் அது ப்ரெசென்ட் பண்ணுற நம்பிக்கையிலையும் மற்ற எதுவும் தெரியாதுன்னு தான். அந்த அப்புறம் இன்னொன்று வந்து எப்பயுமே ஆரோக்கியமாக ஃபிட்டாக இருக்கிறதுங்க தனி, அதை இதையும் கம்பேர் பண்ணக்கூடாது, ஒத்துக்கூடாது. ஸோ அதனால் இது வந்து ஒரு அது ஒரு மாயையாகவும் பார்க்குறேன். இப்படி தான் இருக்கணுங்கிற அது ஒரு சொல்லுவாங்க, ஆர்டிஸ்டோட உடம்புங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அது பத்திரமா வச்சுக்கணுங்கிறது அது ஒரு செப்பரேட். அதில் நான் என்னவா இருக்கிறேன், அதில் சரியோ தப்போ அது வேறு கணக்கு. பட் ஆனால் இதுதான் ஒரு ஃபார்மெட் இருக்குல்ல, அது சரியில்லைன்னு நான் நம்புகிறேன். ஆரோக்கியமாக இருக்கிறதுங்கிறது சரி, ஆனால் 6 பேக்கோட இருக்கணுமாங்கிறது தான் கேள்வி. உங்கள் ஹெல்த் கான்ஷியஸை நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி நேரம் கிடைக்கும் போல யோகா கிளாஸ் போயிட்டுருக்கீங்க, திடீர்னு பார்த்தா சிலம்பம் கற்றுக்குறீங்க, திடீர்னு பார்த்தா குத்து வரிசைங்கிறீங்க, திடீர்னு கிளாசிக் கிளாஸ் போகிறேங்கிறீங்க. இப்படி கிடைக்கிற நேரத்தில் இதை கடந்து வெளியெல்லாம் போய் கற்றுக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்லண்ணே, அது எவ்வளோ தேவை அது நினைக்கிறேன்? ஆக்டருக்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். நான் மற்றவங்களுக்கு காமனாக சொல்ல முடியாது, பட் எனக்கு அது தேவைப்படுது. எதையாவது ஒன்று கற்றுக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு மூளை கொஞ்சம் புதுசாக ஏதாவது லேர்ன் பண்ணும்போது ஆக்டிவாக இருக்க மாதிரி நான் நம்புகிறேன் நான். ஸோ அது இன்னும் கொஞ்சம் இளமையாக வச்சுருக்கணும்னு நான் நம்புகிறேன் நான். இந்த ஏரியா விட்டுட்டு சீக்கிரமாக அந்த ஏரியாவுக்கு வாங்க, நடிக்கிறேன். என்ன சார் ஹீரோவா? வாழ்த்துக்கள். தேங்க்யூ.